ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 15 ஜூலை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரேடார் ஃபார் 16 ஜூலை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நிஃப்டி காலையில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு செகண்ட் கேண்டில்லேருந்தே வந்து சைட்வேஸ் ஆகி மத்தியானத்துக்கு மேலே செல் ஆஃப் ஆகி திரும்பவும் அந்த 24,000 லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,078 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்ஜினலி அப் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அந்த 24,000 லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ரேட் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால அது ஒரு ஹோப் இருக்கிறதுனால, அதாவது கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஹோப் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பேங்க்ஸ்க்கு பாசிட்டிவாக வருது. ரேட் இன்க்ரீஸ் ஆனால் பேங்க்குக்கு வந்து நெகட்டிவ். அதாவது ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் ரேட் ஹைக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹைக் பண்ணால் பேங்கிங் செக்டாருக்கு நெகட்டிவ், கட் பண்ணால் பேங்கிங் செக்டாருக்கு பாசிட்டிவ். ஸோ அதனால் அது வந்து ஒரு ஹோப் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் லார்ஜ் கேப் பேங்க்ஸோட ரிசல்ட்டும் இந்த வீக் எண்டில் இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக வந்தால் தான் பேங்கிங் செக்டாரில் நம்ம மொமெண்டத்தை எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸு நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. ரொம்ப நேரோ ரேஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து ஓஐ வந்து பில்ட் ஆகிருக்கு. அது எங்கேங்கிறது பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் மூடை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மைல்டு புல்லிஷ், அதாவது காஷியஸ்லி புல்லிஷ்னால் ரொம்ப மைல்டான புல்லிஷில் இருக்குது. செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சட் பேக்காக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பேங்க்ஸ் லீட் பண்ணியிருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பேங்க்ஸ் வந்து ட்ராகிங் லாஸ்ட் செக்டாராக இருந்தது செல்லிங்கில். ரெட்டில் வந்து லாஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு லீடிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஐடி வந்து இன்றைக்கி லேக் ஆகிடுச்சு. இப்படி செக்டார் ரொட்டேஷன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் செக்டார் ரொட்டேஷன் வந்து மாதத்துக்கு ஒரு குவார்ட்டருக்கு நடக்கும் அப்படின்னா எவ்ரி டேக்கு நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். அதனால் ஒரு கிளியர் வந்து ட்ரெண்டே இல்லை. ஸ்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுமே நிறைய ஸ்டாக்கு செல் ஆஃப் 3% மேலே நிறைய ஸ்டாக் செல் ஆஃப் ஆகிருக்கு. இன்றைக்குமே ஆயிருக்கு. இது வந்து இண்டெக்ஸ் ஒரு மாதிரியும் ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரியும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ புல்லிஷ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஆன்சிலரி, எனர்ஜி செக்டார், அதாவது ஏத்தர் எனர்ஜி, இந்த மாதிரி இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்டு க்ரோ, ஃபின்டெக்கில் வந்து க்ரோ வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. நேற்று நம்ம நுவோக்கோ வந்து அன்யூஷுவல் வால்யூம் 75x மேலே வந்ததுங்கிறத பார்த்தோம். இன்றைக்குமே அது 10% கெயின் ஆகிருக்கு. இன்றைக்குமே நல்ல ஒரு 38x வால்யூம் வந்திருக்கு ஆவரேஜ் வால்யூமில். இந்த வால்யூம் கெயின்ஸ் சில ஸ்டாக்ஸில் அண்டு பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மொமெண்டம் டிரைவர்ஸாக இருக்குது மார்க்கெட்டில். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி இன்றைக்கி மேஜர் டாப் லூசர். டாடா எலக்ஸி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. செக்டார் வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, மெட்டல், எஃப்எம்சிஜி அண்ட் ரியாலிட்டி செக்டார் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராட் செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி வின்னிங் செக்டார் பிஎஸ்சி பேங்க்ஸு, கெமிக்கல்ஸு, எனர்ஜி அண்ட் ஃபார்மா. லாகிங் செக்டார்ஸ் மெட்டல், ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். செக்டார் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக நடக்குது. அண்டு ஸ்மால் கேப்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல செக்டார் ரொட்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் நேரோ ரேஞ்சில் தான் இருக்குது. பிசிஆர் வந்து மைல்டு பேரிஷ் காட்டுது. ரேஞ்ச் பாருங்கள், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 24,200லையும் சப்போர்ட் 24,000லையும் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 58,000 அரௌண்டே தான் அது இன்னுமே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பெயின் பார்க்கும்போது 77,000 to 77,200 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது என்னங்கிறது நாளைக்கு நம்ம பார்த்தா தான் தெரியும் மார்க்கெட்டில். கீ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டிக்கு 23,825, திரும்பவும் அந்த 24,000க்கு அரௌண்டே தான் சுற்றிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,325 இந்த ரேஞ்சிலே தான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த 24,000ங்கிற அந்த மிட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸ் வந்து நுவோக்கோ, எல்டிடிஎஸ் அண்ட் கேப்ரியல். இதெல்லாமே ப்ரைஸ் மொமெண்டம், வால்யூம் மொமெண்டம் ஆஸ் வெல் ஆஸ் ஃபண்டமெண்டலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்குது. இங்கே நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு ஃபர்தர் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் உங்களோட டெசிஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஸ்டில் வைடாக போயிட்டு ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு 3%, 4% அப்படி மேஜராக வந்து செல் ஆஃப் வைட் ஸ்ப்ரெட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. இண்டெக்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது, செக்டார்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக்டார் கெயின் ஆகுது, லூஸ் ஆகுது. அப்போனா
கன்சிக்யூட்டிவாக கெயின் ஆகிற செக்டாரில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி கெயின் ஆகுது, நாளைக்கு லூஸ் ஆகுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால தான் திரும்ப லூஸ் ஆகுது, அது நெகட்டிவ்க்கு போகுது. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு கன்விக்ஷன் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இந்த மந்த்து முடிஞ்சு ஆகஸ்ட் 10th வரைக்கும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் ட்ரேட் பண்ணணும். நான் எல்லா வீடியோலையுமே இதை சொல்லிட்டு வரேன். இந்த டேட்டை வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக பார்த்துங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.